أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحد من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي يا الله யா ரஹ்மான் யா ரஹீம், உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கித்தாய் அல்லாஹ். எங்கள் அனைவரின் பார்வைக்கு ஒளியாக ஆக்கி தந்தர்யா அல்லாஹ். எங்கள் அனைவரின் கவலையை அகற்றக்கூடியதாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக ஆக்கி எங்களுக்கு அருக்கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். யா ரப்பே யா ரஹ்மானே யா ரஹீமே, கேட்டதன்படி அழகான முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய அழகான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் எங்களுக்கு அமைத்துக்கூடிய அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சூரா மரியம் 76 வசனங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அவனுடைய வாக்கு எப்படி ஒரு அழகான வாக்குறுதியா இருக்கு. அவனுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்யும் போது எவ்வளவு பெரிய மோசமான தண்டனைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு, அதுக்கு யார் நல்ல வழியில நடக்கிறாங்களோ அவங்களுக்கு நற்கூலி இருக்கு, அது அல்லாஹுடைய முடிவு, அது மிகவும் சிறந்தது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு சூரா மரியம் 77வது வசனம். அல்ஹம்துலில்லாஹ். படிக்கிறீங்களா? எவன் நம்முடைய சான்றுகளை மறுக்கின்றானோ, மேலும் பொருட்செல்வமும் மக்கட்செல்வமும் எனக்கு வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்றும் கூறுகிறானோ, அவனை நீர் பார்த்தீரா? அவன் மறைவான உண்மைகளை அறிந்து கொண்டானா, அல்லது கருணைமிக்க இறைவனிடம் ஏதேனும் உடன்படிக்கை செய்து வைத்திருக்கின்றானா? அப்படி ஒன்றும் இல்லை. அவன் பிதற்றுவதை நாம் எழுதி வைத்துக் கொள்வோம். அவனுக்கு தண்டனையை மேலும் மேலும் அதிகமாக்குவோம். எந்த பொருட்செல்வத்தையும் மக்கட்செல்வத்தையும் பற்றி அவன் பெருமை எடுத்துக் கொள்கின்றானோ, அவை அனைத்தும் இறுதியில் நமக்கே உரியனவாகிவிடும். அவன் தனியாகவே நம்மிடம் வருவான். அல்லாஹ்வை விடுத்து வேறு கடவுளரை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இவர்களுக்கு உதவியாளராய் ஆக வேண்டும் என்பதற்காக. அவ்வாறு எந்த உதவியாளரும் இல்லை. அக்கடவுளர் அனைவரும் இவர்களின் வழிபாட்டை மறந்து விடுவர். ஏன், இவர்களுக்கு எதிரிகளாகவும் மாறிவிடுவர். நீர் கவனிக்கவில்லையா? சத்தியத்தை நிராகரிப்போர் மீது சைத்தான்களை நாம் ஏவி விட்டிருக்கின்றோம். அவர்கள் சத்தியத்தை எதிர்க்குமாறு இவர்களை அதிகம் அதிகம் தூண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் மீது வேதனை இறங்க வேண்டும் என நீர் அவசரப்படாதீர். நாம் அவர்களுக்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அந்த நாள் வரத்தான் போகின்றது. அன்று கருணைமிக்க இறைவனின் திருமுன் இரையச்சம் உள்ள மக்களை விருந்தினரை போன்று ஒன்று சேர்ப்போம். குற்றவாளிகளையோ தாகித்த மிருகங்களைப் போன்று நரகத்தின் பக்கம் விரட்டிச் செல்வோம். அந்நாளில் எவராலும் எவ்வித பரிந்துரையும் சமர்ப்பிக்க இயலாது, கருணைமிக்க இறைவனின் ஒப்புதல் பெற்றவர்களை தவிர. கருணைமிக்க இறைவன் ஒருவரை மகனாக ஏற்படுத்தியுள்ளான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எத்தகைய அபத்தமான விஷயத்தை நீங்கள் இட்டுக்கட்டுகின்றீர்கள். அதனால் வானங்கள் உடைந்து விடவும், பூமி பிளந்து விடவும், மலைகள் தகர்ந்து நொறுங்கி போகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நிராகரிப்பாளர்களோட நிலை எப்படி இருக்கும், இறைவனை நம்பக்கூடியவங்களை பத்தி நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். 75, 76 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். 76வது வசனத்துல குறிப்பா யார் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுக்கு முன்னாடி பணிந்து வணங்கி நற்செயல்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இடத்துல நல்ல கூலி இருக்கு, நல்ல முடிவும் இருக்கு, அது மிக சிறந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 77வது வசனம் சூரா மரியத்துல அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், யாரு நம்முடைய சான்றுகளை மறுக்கிறார்களோ, இதெல்லாம் நம்ம அப்படியே கல்புல நல்லா பதிய வைக்கிறதோட கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கணும். யாரு அல்லாஹ்வுடைய சான்றுகளை மறுக்கிறார்களோ, மேலும் அவங்களுக்கு கொடுத்த பொருட்செல்வங்கள் இருக்குல்ல, எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, எவ்வளவு செல்வங்கள் இருக்கு, அதை வச்சுக்கிட்டோம். பிள்ளை செல்வங்கள், எனக்கு அல்லாஹ் இடத்துல இருந்து பொருள் செல்வமும் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான், பிள்ளை செல்வத்தையும் கொடுத்துருக்கான், அப்படி இருக்க எனக்கு என்ன குறைச்ச அப்படின்ட்டு சொல்லக்கூடிய மனிதர்களை நபியே நீங்க பாக்குறீங்களா? அப்படி பார்த்தா
அவன் மறைவான உண்மைகளை அறிஞ்சிருக்கிறானா? அடுத்த வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான். அல்லது கருணை மிக்க இறைவன்கிட்ட ஏதாச்சும் உடன்படிக்கை செஞ்சிருக்கானா? இவனுக்கு பொருட்செல்வம் கொடுத்ததுனால, மக்கள் செல்வம் கொடுத்தனால, உலகத்துல உயர்வான வாழ்க்கை கொடுத்ததுனால, இறைவன்கிட்ட ஈடேற்றம் இருக்குன்னு ஏதாச்சும் ஒப்பந்தம் வச்சிருக்கானா? அல்லாஹுடைய வசனங்களை மறந்து உலக விஷயங்கள்ல மூழ்கி போயிருக்கான். அப்படி ஒண்ணு இல்லையே. அல்லாஹால அடுத்த வசனத்துல சொல்றான், அவன் பிதற்றுவதை நாம் எழுதி வைத்துக் கொள்வோம், அவனுக்கு தண்டனையை மேலும் மேலும் அதிகமாக்கும். இந்த உலக வாசியத்தை, உலக வாழ்க்கைய, உலகத்துல கொடுத்த செல்வத்தை, பிள்ளை செல்வத்தை வச்சு பெருமை அடிக்கிறானா? நம்முடைய வசனங்களையும் அத்தாட்சிகளை மறுக்கக்கூடிய மனிதனா இருக்கிறானா? நபியை இன்னும் அல்லா இடத்துல எந்த ஒரு உடன்படிக்கையை செஞ்சுட்டு வரல. இவனுக்கு எதனால அந்த மர்மையினுடைய தண்டனையோ வேதனையோ எதுக்குமே குறைய போறதும் இல்லை. அது மட்டும் இல்ல, இப்படி பேசக்கூடியவர்களை யாரு செல்வத்தை வச்சு பெருமை அடிக்கிறாங்களோ, பிள்ளைகளை வச்சு பெருமை அடிக்கிறாங்களோ, இந்த உலக வாழ்க்கையை பெருசா மதிக்கிறாங்களோ, எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை புறந்தள்ளி விட்டு வாழ்றாங்களோ, அப்படிப்பட்ட மக்களுடைய பேச்சுக்களை நம்ம எழுதி வச்சுக்கிட்டு வர்றோம். அது மட்டும் இல்ல, எழுதி வைக்கிறதோட மட்டும் இல்ல, அவங்களுக்கு தண்டனையையும் அதிகமாக்குவோம். பாருங்க எவ்வளவு ஒரு அழகா அல்லாஹ் தஆலா சொல்றான்னு. அது மட்டும் இல்லாம 80வது வசனத்தை பாருங்க சூரா மரியத்துல. எந்த பொருள் செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் பற்றி அவன் பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தானோ, அது அனைத்துமே இறுதியில நமக்கே உரியதாகிரும். அவன் தனியா நம்மள்ட்ட வருவான். இந்த சொத்துக்களோடயோ, இந்த காரோடையோ, இந்த பங்களாவோடையோ, இந்த பதவியோடையோ, இந்த பட்டத்தோடையோ, இந்த பெருமையோடையோ எதோடையும் வரமாட்டான். எல்லாமே நமக்கு சொந்தமாயிரும். அவன் தனியா வந்து நிற்பான். இந்த ஒரு நிகழ்வை, இந்த ஒரு ஆயா நமக்கு போதுமானது. நம்ம தன்னந்தனியா தான் அல்லாஹ்விடத்துல போய் நிக்க போறோம். நாளைக்கு அப்படி போய் நிக்கக்கூடிய அந்த நாளை நம்ம அஞ்சணும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கராவுல அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாளை எண்ணி பாருங்க, எந்த ஒண்ணும் பயனளிக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு எதுவுமே பயனளிக்காது. அதாவது உங்களுக்கு கொடுத்த சொத்துக்கள் பயனளிக்காது, யாருடைய ரெக்கமெண்டும் உங்களுக்கு பதிலளிக்காது, ஈட்டு தொகையாவும் எதையும் கொடுக்க முடியாது, உதவி செய்யவும் யாரும் வரமாட்டாங்க. சூரத்துல் பக்கரால 48வது வசனம் அப்படி ஆணி அடிச்ச மாதிரி நெஞ்சில பதிஞ்சிருக்கணும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இறுதியில எல்லாத்துக்கும் நம்ம வாரிசு ஆயிருவோம். அவன் தனியா வருவான். அவனுக்கு அந்த நேரத்துல அவனுக்கு வேதனையும் அதிகமா கொடுப்போம், தண்டனையும் அதிகமா கொடுப்போம்னா எப்படி இருக்கும் பாருங்க. 81வது வசனத்துல பாருங்க, அல்லாஹ்வை விட்டுட்டு வேற கடவுளர்களை இவங்க ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க இவங்களுக்கு உதவியாளரா வரணுங்கிறதுக்காக அல்லாஹ்வை விட்டுட்டு வேற வேற கடவுள்களை அவங்க உதவி செய்வாங்கன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்கெல்லாம் இவங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக. அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான், அவ்வாறு எந்த உதவியாளரும் இல்லை. அந்த கடவுள்கள் அனைவரும் இவர்களுடைய வழிபாட்டை மறுத்துருவாங்க. ஏன்? இவங்களுக்கு எதிரியாவே மாறிடுவாங்க. நாங்க உங்களை வணங்க சொல்லல, நாங்க எங்களை கடவுளர்களா எடுக்க சொல்லல, நீங்க எதுக்காக எங்களை வணங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மாறா பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களே தவிர, இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு அவங்கெல்லாம் கடவுள்கள்லாம் நமக்கு உதவி செய்யும்னு சொல்லிட்டு. யா அல்லாஹ், யா ரப்பே, எவ்வளவு படித்த மக்கள்கள் தெரியுமா? பாமர மக்கள் வழிகட்டு போறதுங்கிறது ஒரு அறியாத மக்கள் இல்லையா? ஆனா படிச்சு சீர்தூக்கி பார்த்து எல்லாத்தையும் விளங்கி இருக்கக்கூடிய மக்களும் தன் கையால செய்த சில மனிதனால செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட உருவச் சிலைகள் அதுக்கு முன்னாடி மண்டிட்டு நிக்கிறாங்களே, எப்படி? இப்படித்தான் ஒரு கூட்டம் போகுதுன்னு சொன்னா, இஸ்லாத்துல இருக்கக்கூடிய மக்கள்ல சில பேரு கபூர்ல அடங்கி இருக்கவங்களுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து கேட்கிறோமே, எப்படி அவங்களால செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும்? தெரியாது. அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, இல்ல, எந்த உதவியாளரும் இல்ல, அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். அல்லாஹ் விட்டுட்டு யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும் சரி, அவங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, மறுத்துருவாங்க. உங்களுக்கு எதிரியாவும் மாறிடுவாங்க. நாங்க உங்களை வர சொல்லவே இல்லை, நாங்க உங்களை எங்கள்கிட்ட கேட்க சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நிற்கதியா நிப்பீங்களே, தன்னந்தனியா நிப்பீங்களே, என்ன செய்வீங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். நீங்க பார்க்கலையா, சத்தியத்தை நிராகரிப்போர் மீது நம்ம ஷைத்தான்களை ஏவிட்டு இருக்கிறோமே. யா அல்லாஹ், யா அல்லாஹ். அப்ப பாத்தீங்களா, யாரு சத்தியத்தோட வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் இடத்துல சைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு, அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்குறான்.
யார் அல்லாஹை ஏற்று நம்பிக்கை கொண்டு வாழ்றாங்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் சைத்தானிடமிருந்து பாதுகாக்கிறான். மற்ற மனிதர்களுக்கு அல்லாஹால சொல்றான், நம்ம அவங்கள ஏவி விட்டுருக்கோம். அவங்க சத்தியத்தை எதிர்க்குமாறு அவங்களுக்கு அதிகம் அதிகம் தூண்டிக்கிட்டே இருக்காங்க. பாத்தீங்களா? அல்லாஹை நிராகரித்துட்டு நம்ம போனோம்டா தோழர்களா, நமக்கு ஏவக்கூடியவர்களா அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளை அல்லாஹால நம்ம சந்ததிகளையும் பாதுகாக்கணும். ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் சத்தியத்தை மறுத்துட்டு போறாங்களோ அவங்களுக்கு நம்ம சைத்தானை ஏவி விட்டுருக்கோம். அவங்க அதிகம் அதிகம் அவங்களை வழிகெடுக்க சத்தியத்தை எதிர்க்குமாறு தூண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் அவங்க எல்லாருமே ஷைத்தானுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்ட மக்களா இருக்கிறாங்க, நிராகரிக்கக்கூடிய மக்கள். பாத்தீங்களா? இந்த வசனம் எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி காட்டுதுன்னு. அது மட்டும் இல்ல, அதனாலதான் இவர்கள் மீது வேதனை இறங்க வேணும் என்று நீங்க அவசரப்படாதீங்க. அதனால நபியே, இவங்க கேக்குறாங்களா, தண்டனை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்களா, இவங்க மேல வேதனை இறக்கணும்னு நீங்க அவசரப்படாதீங்க. அவங்களுக்குன்னு சில நாட்கள் குறிப்பிட்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்தா நிச்சயமா கண்டிப்பா இவங்களுக்கு தண்டனை உண்டுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நாள் வரத்தான் போகுது. 85வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, அந்த நாள் வரத்தான் போகுது. அன்னைக்கு கருணை மிக்க இறைவனுக்கு முன்னாடி இரையச்சம் உள்ள மக்களை நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அப்படி நம்ம வீட்டுக்கு விருந்தாளுக்கு இருக்காங்கல்ல, கெஸ்ட் இருக்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரி நம்ம அவங்கள எல்லாரையும் ஒண்ணு சேர்ப்போம். யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ, யாரெல்லாம் நம்முடைய வசனங்களை புறந்தள்ளினாங்களோ, யாரெல்லாம் இறைவன் ஒருவன் சொல்லக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விட்டுட்டு அடுத்தவர்களை தன்னுடைய கடவுள்களாக, பாதுகாவலர்களாக, தேவையை நிறைவேற்றுபவர்களாக எடுத்து கொண்டார்களோ அவர்களை எல்லாம் நம்ம குற்றவாளிகளா, தாகித்த மிருகங்களை மாதிரி நரகத்தின் பக்கம் ஓட்டி செல்வோம். எது நிலையான வாழ்க்கையோ, எது நிரந்தரமான வாழ்க்கையோ, எது இன்பமும் சுகமும் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையோ, அந்த வாழ்க்கையில இதுன்னா இந்த 50-60 வருஷத்து சுகத்துக்கு, இந்த இன்பத்துக்கு ஆசைப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை நிராகரிக்கும் போது நிரந்தரமான நித்திய ஜீவனா வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த மறுமை நாள்ல நிராகரிக்கப்பட்ட அந்த அத்தனை மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் குற்றவாளிகளா. தாகித்த மிருகங்கள் எப்படி நாக்க தொங்க போட்டு அப்படி தாகத்தோட மூச்சு வாங்க ஓடும், அந்த மாதிரி நரகத்தை சுத்தி விரட்டிக்கிட்டு போவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அடுத்த வசனங்கள்ல, அந்த நாள்ல எந்த வித பரிந்துரையும் சமர்ப்பிக்க இடையாது. எந்த ஒரு ரெக்கமெண்ட், எந்த எம்எல்ஏவை கூப்பிட்டு போயோ, எம்பியை கூட்டிட்டு போய், இல்ல இந்த பெரிய ஆளை கூட்டிட்டு போய் யாரோட ரெக்கமெண்டும் அங்க வேலை செய்யாது. யாருடைய பரிந்துரையும் அங்க சமர்ப்பிக்க முடியாது. கருணை மிக்க இறைவனோட ஒப்புதல் பெற்றவர்களை தவிர யாருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்குறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சஜிதாவுல விழுந்து கிடப்பாங்களாம். எந்திரிங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு அல்லாஹ்வுடைய ஆர்டர் வர்ற வரைக்கும். அல்லாஹ் தஆலா சொன்னாதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே தலையை உயர்த்தி பரிந்துரை செய்ய முடியும்னா மத்தவங்களுக்கு எங்க சொல்றது? சுப்ஹானல்லாஹ். பெரும் பெரும் நபிமார்கள் முதல் கொண்டு எல்லாரும் யானப்சின்னு இருக்கக்கூடிய அந்த காலம், அந்த நேரம். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாள்ல யாருடைய ரெக்கமெண்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது. யாருக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்குறானோ அவங்கள தவிர. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அடுத்து கருணை மிக்க இறைவன் ஒருவரை மகனாக ஏற்படுத்திக்கிட்டான்னு சொல்றீங்களே, எவ்வளவு அழகு. காலு தகதர் ரஹ்மான் வலதா. அல்லாஹ் ஒரு மகனை எடுத்துக்கிட்டான்னு சொல்றீங்களே, எவ்வளவு ஒரு கெட்ட மோசமான அபத்தமான ஒரு விஷயத்த நீங்க இட்டு கட்டி சொல்றீங்க. அல்லாஹ்வுக்கு மகன் தேவையில்லை, மனைவி தேவையில்லை, வாரிசுகள் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. அவன் தனித்தவன். அல்லாஹ் தஆலா அதனாலதான் சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் என்னை தவிர, அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. வஹதஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த ஒரு இணையோ துணையோ எதுவும் இல்லை. அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா டிக்ளேர் பண்றான்னு பாருங்க. யாரு இந்த அதுக்கடுத்து லஹல் முல்கு, ஆட்சி அவனுக்கு சொந்தமானது. வலஹுல் ஹம்து, எல்லா புகழும் அவனுக்கே உரியது. எல்லா புகழுமே, எந்த ஒண்ணுமே மத்தவங்களுக்கு கிடையாது.
வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி வாய்ந்தவன். இந்த திக்ரை யாரு காலையில 100 தடவை ஊதுறாங்களோ அவங்களுக்கு 5 விதமான பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி அதனுடைய நன்மைகளும் அவங்களுடைய ரசூல் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அப்படிப்பட்ட கருணை மிக்க இறைவனுக்கா மகான் இருக்கான்னு சொல்றீங்க? எவ்வளவு பெரிய மோசமான விஷயத்த நீங்க சொல்றீங்க. அவன் மேல இட்டுக்கட்டி சொல்றீங்க. அவன் தனித்தவன், அவனுக்கு யாருடைய துணையும் தேவையே இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றான். அதுக்கு அதாவது 90வது வசனத்துல இதை கேட்டுட்டு வானம் பூமியெல்லாம் உடைஞ்சு பிளந்து உடைஞ்சு மலையெல்லாம் தகர்ந்து நொறுங்கி போயிரும். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான அல்லாஹ் தாலா வெறுக்கக்கூடிய கோபத்தை ஊட்டக்கூடிய ஒரு சொல்றீங்க அல்லாஹுக்கு மகன் இருக்கான்னு சொல்லிட்டு. அல்லாஹுக்கு மகன் இல்லை, மனைவி இல்லை, துணை இல்லை, இணை இல்லை, எதுவுமே கிடையாது. அவன் தனித்தவன், தன்னிகர் இல்லாதவன், அவனுக்கு ஈடு இல்லை, இணை இல்லை, எல்லா புகழும் அவனுக்கு உரியது. அல்லாஹு அக்பர், அவன் மிக பெரியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் அக்பர், எவ்வளவு அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. அப்ப இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு பின்னாடியும் நிராகரிப்புக்கு போறது, மற்ற தெய்வங்களை வணங்குறது, முஸ்லிம்களா இருந்தா அல்லாஹ் ஒருவனை விட்டுட்டு அடியார்கள்ட்டையோ இல்ல மரணித்தவர்கள்ட்டையோ கேட்கறது எவ்வளவு குற்ற செயல். அவர்கள் நாளைக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அவங்க உங்களுக்கு எதிராக தான் நிப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியும் போய் லட்சக்கணக்குல 100 மக்கள் போய் அங்க போய் கிடக்கிறது கூடுமா? ரொம்ப தெளிவா தெரியுது, கூடாது. இதுவரைக்கும் அந்த செயல்களை செஞ்சிருந்தா நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக வருந்தி மன்னிப்பு தேடணும். இனிமேல் என்ன செய்யணும்? கபர்களுக்கு போகலாம், ஜியாரத்து செய்யலாம், கூடாதுன்னு சொல்லல. அந்த கபூர்ல நம்மள வைக்கிற மாதிரி இருந்து ஒரு கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணி பார்ப்போமே, இந்த கபூருக்குள்ள இப்ப நம்ம இருந்தா நமக்கு ஏதாச்சும் கேட்குமா? இந்த கபூர்ல ஒரு நாளைக்கு நம்மளை வைக்கத்தானே போறாங்க. இந்த துனியாவுல பிறந்த நம்ம ஒவ்வொருத்தருமே மரணிக்கத்தானே போறோம், நிச்சயமா மரணிப்போம். அப்படி வச்சா நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்க. அப்படி அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இதுக்குள்ள ஒரு லைட்டை போட்டு வைக்க மாட்டாங்களே, ஏன் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு சின்ன குட்டி பாட்டிலையா சுத்தி போட்டு போவாங்களா? போட்டு போக மாட்டாங்களே. அப்ப இதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இந்த தனிமையான இந்த வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லி காட்டுதே, அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டுதல் இருக்கே. ஒருவேளை எதுவுமே உள்ள இல்ல, நம்ம மறந்துச்சு மண்ணோட மண்ணா மச்சி ஒண்ணுமில்லாம போயிட்டோம்னா பரவாயில்லை. அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருந்துட்டா, காய்பான ஒரு மறைமுகமான விஷயம் இருக்குன்னு சொல்றாங்களே, இருந்தா அதுக்கு தேவையான நம்ம செய்யணுமா இல்லையா? அதுக்கு தேவையான நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கவலைதான் வருமே தவிர, நமக்கு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணுங்கிற ஒரு அழகான ஒரு நினைவூட்டல் தான் வருமே தவிர, அங்க அடங்கி இருக்கவங்கள்ட்ட போய் கேட்க தோணும். அங்க அடங்கி இருக்கிறவங்கள்ட்டயா நம்ம துவா செய்ய தோணும். அவங்களுக்காக துவா செய்ய தோணும். யா அல்லாஹ், இந்த கபர் வாசிக்கு யா அல்லாஹ் நீ ஈடேற்றத்தை கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் இதே கபருக்கு நாளைக்கு நான் வர வேண்டியது இருக்கு, யா அல்லாஹ் அதே ஈடேற்றத்தை எங்களுக்கு தந்தரலையா அல்லாஹ், அப்படித்தானே கேட்க வரும். அதை விட்டுட்டு எப்படி போய் மத்ததை கேட்க வரும் இல்லையா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நாளைக்கு யார் அல்லாஹ்வை மறுத்து உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு யாரெல்லாம் கூப்பிட்டீங்களோ உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உங்களை எல்லாம் நேத்து படிச்ச வசனத்துல அந்த நரகத்துக்கு முன்னாடி ஒன்று சேர்த்து புட்டி போட வைப்போம்டான். இன்னைக்கு 86வது வசனத்துல குற்றவாளிகளை போன்று தாகித்த உங்கள் குற்றவாளிகளை தாகித்த மிருகங்களை போன்று நரகத்தின் பக்கம் விரட்டிக்கிட்டு போவோம். என்ன செய்வாங்க? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இங்க கூட யூகே மாதிரி இல்ல இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இந்த பூனை நாய் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை எப்படி எடுக்கிறாங்க, கொஞ்சுறாங்க, அதுக்குன்னு ட்ரெஸ் பண்றாங்க, அதுக்குன்னு ஜாமான வாங்கி வச்சிருக்காங்க, அதுக்குன்னு கார் சீட்டு, அதை பார்த்தா இருக்கு அப்படி. அப்போ ஒரு செல்ல பிராணிய கூட கொஞ்சி அணைச்சு இறக்கம் காட்டுற மாதிரி கூட இருக்காது. எப்படி தாகித்த மிருகத்தை விரட்டுவோம். அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க தங்கங்களா, அல்லாஹு அக்பர். அப்போ ஒரு சாதாரண நாய்க்கு கூடிய ரெஸ்பெக்ட் கூட இருக்காதா குற்றவாளிகளுக்கு? இருக்காது. அல்லாஹ் தஆலா உறுதியிட்டு சொல்லி காட்டுறான். அப்போ அந்த நாள்ல யாருடைய பரிந்துரையும் வேலை செய்யாது. எந்த அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளித்தானோ அவனை தவிர. அதனால அல்லாஹுக்கு மகன் இருக்கான்னு சொல்றது, அல்லாஹுக்கு இணைகள் இருக்கான்னு சொல்றது, அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம மற்றவர்களிடம் உதவி தேடுவதை விட்டுட்டு கருணை மிக்க அல்லாஹ் தஆலா எல்லா இடத்துலயும் சொல்றாங்க, ரஹ்மான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் கருணை மிக்கவன், அவனுடைய கருணை விசாலமானது. நீங்கள் தவறு செஞ்சாலும் மன்னிப்பு தேடி வந்தீங்கன்னா உங்களை மன்னிச்சிடுறேன், அப்படிப்பட்ட கருணையாளன்.
அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு அதன்படி செயல்படணும். அப்படி இல்லாத போது இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நம்ம பூமியின் வெட்டுக்கு நொடுங்கிறோம், நீங்க பேசுற பேச்சுக்களை கேட்டு அவ்வளவு மோசமானது அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து 91ல இருந்து 98 சூரா முடிய போது. இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்து முடிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 91வது வசனத்துல, ஏண்டா இப்படி கருணை மிக்க இறைவனுக்கு சந்ததி இருக்கிறது என்று மக்கள் கூறுவது கொடூரமான பேச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த மாதிரி அல்லாஹ் மகனை எடுத்துக்கொண்டான்னு சொல்லி பேசுறாங்களே, இந்த பேச்சு இருக்கு தெரியுமா, இது ரொம்ப கடுமையான பேச்சா இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவரை மகனாக ஏற்படுத்திக் கொள்வது கருணை மிக்க இறைவனுக்கு ஏற்றது அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வானங்கள்ல பூமியில் உள்ள அனைவரும் அடிமைகளா கருணை மிக்க இறைவனின் திருமுன்னால் வரத்தான் போகிறார்கள். அப்போ அந்த ரப்புக்கு முன்னாடி அடிமைகளா, அடிமைகள் எப்படி வருவாங்க, கையை கட்டி அப்படியே கூனி குறுகி, இப்படித்தான் என் முன்னால் ஒவ்வொருத்தரும் வந்து நிப்பாங்களே தவிர என் முன்னாடி அதிகாரம் செலுத்துவதற்கோ உத்தரவிடுறதுக்கோ பரிந்துரை பேசுறதுக்கு எதுக்குமே யாருக்குமே அனுமதி கிடையாது, நான் அனுமதிச்சவங்களை தவிர. அதனால அல்லாஹ் தஆலா மகனை ஏற்படுத்திக்கிட்டான்னு சொல்லாதீங்க. அப்படி ஏற்படுத்துறது அவனுக்கு ஒரு அழகும் இல்லை, அவனுக்கு ஏற்றதே கிடையாது. அப்படி வரும்போது நீங்கள் எல்லாரும் அவர்கள் அனைவரையும் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றான், மேலும் அவர்களை கணக்கிட்டும் வைத்திருக்கிறான். யார் யாரு இந்த பேச்சுக்களை பேசினா, யார் யார் இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செஞ்சா, யார் யார் நிராகரித்து முகம் திருப்பி போனா, யார் யார் எங்கெங்க என்னென்ன தீமைகளை எல்லாம் செய்தார்கள்ங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கிட்டு வச்சிருக்கிறான். அந்த மறுமை நாள்ல இவர்கள் எல்லோரையும் தனித்தனியா அவனுக்கு முன்னாடி வருவாங்க. 95வது வசனம். 96ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வுத்தா. யார் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை தெரிந்து வந்தார்களோ அவர்களுக்காக கருணை மிக்க இறைவன். இந்த இடத்துல ரஹ்மான் ரஹ்மான் ரஹ்மான்ங்கிற வார்த்தை, கருணை மிக்க இறைவன்கிற வார்த்தை எத்தனை தடவை திரும்ப திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. அந்த கருணை மிக்க இறைவன் மக்களின் உள்ளங்களில் அன்பை தோற்றுவிப்பான். யாருக்கு? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்யறாங்களோ அவங்களுக்காக சீக்கிரமா அல்லாஹ் தஆலா சயஜஅல், சீக்கிரத்துல அல்லாஹ் ஆக்குவானா, லஹுமுர் ரஹ்மானு வுத்தா, அந்த மக்களுடைய உள்ளங்கள்ல அன்பை கொடுப்பானா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களை, அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய மக்களை உலக மக்கள் எவ்வளவு பேர் நேசிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உள்ளங்கள்ல நேசங்களை கொடுக்குறேன்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அடுத்து, எனவே நபியே, இந்த வேதத்தை உம்முடைய மொழியில், அதாவது அரபு மொழியில் இறக்கி அருள் இருப்பது, எளிதாக்கி இருப்பது இரையச்சம் கொண்டவர்களுக்கு நீ இதன் மூலம் நற்செய்தி அறிவிப்பதற்காகவும், மேலும் பிடிவாதத்தில் மூழ்கியிருக்கும் சமூகத்தை இதன் மூலம் எச்சரிக்கை செய்வதற்குமாகவே இருக்கும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு சொல்றான், இந்த வேதத்தை நீங்க பேசக்கூடிய அந்த அரபு மொழியில நான் இறக்கி கொடுத்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? இது அழகான முறையில புரிஞ்சு அழகான முறையில அல்லாஹ்வை அஞ்சி வாழணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல செய்தி சொல்றதுக்காகவும், பிடிவாதத்துல மூழ்கி போயிருக்கிறாங்கல்ல, நான் பிடிச்சதுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அதுக்கு 4 கால் இருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இல்லையா? அந்த மாதிரி பேசக்கூடிய அந்த பிடிவாதம் பிடித்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யறதுக்காக, இங்க பாருங்க, இப்படி நீங்க அநியாயத்துக்கு பிடிவாதம் பிடிச்சு போய் இருந்தீங்கன்னா, நிராகரிக்கும் போக்குல இருந்தீங்கன்னா, நீங்க படக்கூடிய வேதனையும் கஷ்டமும் கொடுமையும் தண்டனையும் பாரமானது. அதை உங்களால தாங்க முடியாது. மனம் திறந்திருங்க, உள்ளத்தை மாற்றிக்கொள்ளுங்க, அழகான இந்த தீனுல் இஸ்லாத்தில் இணைந்து விடுங்க. இத பத்தி புரிஞ்சுக்கோங்க. கருணை மிக்க இறைவன் அவனுடைய கருணையால் மன்னிக்க கூடியவனா இருக்கான் அப்படிங்கிற அழகிய ஒரு விஷயத்தை எச்சரிக்கை செய்யறதுக்காகத்தான் நபியே இந்த குர்ஆனை நம்ம உங்களுக்கு எளிதாக்கி நீங்க பேசக்கூடிய அந்த பாஷையில நம்ம இறக்கியிருக்கோம். அப்ப பாத்தீங்களா, நம்ம இந்த பாஷையை கற்றுக்கொள்ளணும். இந்த பாஷை இலகுவானதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அதனாலதான் அந்த பாஷையை, அந்த அரபு மொழியை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இறக்கி இருக்கேங்கிறான்.
அதனால கஷ்டம் கஷ்டம்னு சொல்லக்கூடாது. கஷ்டமா இருக்கக்கூடிய படிப்பை நம்ம படிக்கிறோமா இல்லையா? புரியாத லாங்குவேஜ நமக்கு வேலை கிடைக்கணும், நம்ம வேலை வேணும், உயர்வு வேணும், அந்தஸ்து வேணுங்கிறது படிக்கிறோமா இல்லையா? அதெல்லாம் புரியும் போது எப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தை நமக்கு புரியாம இருக்கும்? கண்டிப்பா புரியும். அதுக்கு போடுற எஃபெக்ட், அதுக்கு போடுற முயற்சி, அந்த அளவு உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய ஆர்வத்தையும் ஆசையும் அந்த முயற்சியையும் அல்லாஹ்வுடைய வேதத்தை கத்துக்கணும்னு போட்டோம்னா, முயற்சி செய்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அதை விட அற்புதமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ரெண்டுமே தேவைங்கிறதான் அல்லாஹுடைய பார்வையில, அல்லாஹுடைய தூதருடைய பார்வையில, இஸ்லாத்தின் பார்வையில இது திட்டமிட்டு பிரிக்கப்பட்டது. நமக்கு ரெண்டையும் இன்ஷா அல்லாஹ் சரிநிகர் சமமா கற்றுக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், இவர்களுக்கு முன்னால் எத்தனையோ சமூகங்களை நம்ம அழித்து விட்டுருக்கின்றோம். பெருமை பேசக்கூடிய, நிராகரிக்கக்கூடிய அந்த சமுதாயத்துல நம்ம இருக்கக்கூடிய மக்களை எத்தனையோ பேரை அழிச்சிருக்கிறோம். அவர்கள எவருக்கும் அடையாளத்தையன்னு நீர் எங்கேயாவது காண்கிறீரா? பிறவனுடைய அடையாளத்தை மட்டும் எல்லாம் விட்டு வச்சிருக்கான். அதை தவிர யாருடைய அடையாளமாச்சும் இருக்கா? அல்லது இவர்களுக்கு எந்த அறவத்தையாவது எங்காவது கேக்குறாங்களா? உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களே, கொடிகட்டி பறந்தாங்களே, எங்க அவங்கெல்லாம்? எத்தனை அரண்மனைகள்ல, எத்தனை கோட்டைகள்ல, புத்தளங்கள்ல, காருகள்ல, பங்களாக்கள்ல வளம் வந்தார்களே, எங்க அவங்கெல்லாம்? அவங்க வாழ்ந்த சத்தம் கேக்குதா? அவங்களுடைய அடையாளம் ஏதாச்சும் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அதை பார்த்து திருந்த மாட்டீங்களா? புரிய மாட்டீங்களா? விளங்க மாட்டீங்களா? விளங்கிக்கோங்க. அதுக்கான ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதலாத்தான் நபியே உங்களுக்கு இந்த வேதத்தை இறக்கி இருக்கோம். இறைவனை நம்பக்கூடியவர்களுக்கு சுப செய்தியாகவும் நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும், அது பிடிவாதத்துல நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாகவும் இங்க நம்ம அந்த வேதத்தை அனுப்பியிருக்கோம். ஆனா இதை நிராகரிச்சுட்டு போனா இதுக்கு முன்னாடி எத்தனை சமுதாயங்கள் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய அடையாளமே தெரியாம போனாங்களே, அது மாதிரி நீங்களும் அடையாளம் தெரியாம போயிருவீங்க. அது மட்டும் இல்ல, மறுமையிலையும் மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாகுவீங்க. நிச்சயமா உங்களை எழுப்புவோம், கொண்டுகிட்டு வருவோம், தனித்தனியா விசாரிப்போம் சொன்னான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப இதை ஒவ்வொன்னையும் நம்ம காதுல அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம பிள்ளைங்கள்ட்ட, நம்மளுடைய குடும்பத்தார்ட்ட, எல்லார்ட்டையும் போய் சொல்லணும். அல்லாஹ் நம்மள ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு விசாரிப்பானா. அல்லாஹ் அந்த அந்த நேரத்துல எப்படி இருக்கும்? அப்போ அந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் நிராகரித்துட்டு அந்த நிராகரிக்கக்கூடிய நிலையிலேயே மரணிச்சுட்டு போயிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் குற்றவாளிகளை அப்படி தாகித்த மிருகத்தை விரட்டிட்டு போய் நீ விரட்டுற மாதிரி விரட்டி கொண்டு போய் நரகத்துல விட்டுருவான்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளணும், நம்பிக்கை கொள்ளணும், அதன்படி நல்லபடியான அழகான வாழ்க்கை வாழணும். அப்படி வாழ்ந்து மன்னிக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உண்மையிலேயே இரையச்சமுடையவர்களை, நல்ல செயல்களுக்கு செய்யக்கூடிய அந்த மக்களை விருந்தினர்களை அழைத்துட்டு போற மாதிரி கெஸ்ட், நமக்கு பிடிச்ச அழகான ஒரு மனிதர்கள் வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணி வெல்கம் பண்ணி கட்டி பிடிச்சு வாரி அணைச்சு, வாங்க வாங்க உங்களை தானே எதிர்பார்த்தோம், எவ்வளவு அன்பா எவ்வளவு ஆசையா அந்த மாதிரியான ஒரு உபசரிப்பை தருவேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எது நம்ம தேர்ந்தெடுப்போம்? எல்லாருக்கும் அறிவுள்ள சிந்தனை உள்ள எல்லாருக்கும் எது தேவைப்படும்? இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் இந்த கேட்ட வசனங்கள் படி அழகான முறையில் அமல் செய்யக்கூடியவர்களாக உன்னுடைய வசனங்களை முழுமையாக நாங்கள் உள்வாங்கி, யா அல்லாஹ் நாங்கள் ஈமான் கொண்டு அந்த ஈமானின் உறுதியோடு இருந்து அழகிய நற்செயல்களை செய்து அழகான உன்னுடைய உபசரிப்பை, அந்த விருந்தின் உபசரிப்பை அழகான முறையில் அனுபவிக்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும், எங்கள் வாரிசுகளையும், எங்கள் உற்றார் உறவினர்களையும், யா அல்லாஹ் அறியாமல் பாவம் செய்துவிட்டு எங்களுடைய முன்னோர்களையும் யா அல்லாஹ் மன்னித்து, யா அல்லாஹ் எங்கள் ஊர் மக்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் யா அல்லாஹ் இந்த விருந்து உபசரிப்பை அழகான முறையில் அனுபவித்து யா அல்லாஹ் என்ஜாய் பண்ணக்கூடிய அழகிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் எங்களை எப்படி இந்த உன்னுடைய வேதத்தின் பக்கம் ஒன்று சேர்த்தாயோ, உன்னுடைய வசனங்களை கேட்க செய்தாயோ, யா அல்லாஹ் அதன்படி அமல் செய்து, யா அல்லாஹ் அதன்படி யா அல்லாஹ் உன்னுடைய உயர்வை பெற்று இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய யா அல்லாஹ் மறுமை நாளில் யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாங்கள் அனைவரும் குர்ஆனிய சகோதரிகளாக, சகோதர குடும்பங்களாக ஒன்று சேருவதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.